உங்கள் அன்னை உங்கள் நலத்திற்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் வசதிக்காக, உங்கள் பெயருக்காக ஒன்றை பெற்று உங்கள் தரும்போதும் கூட அறத்தின் பக்கம்தான் நான் நிற்பேன், எனக்கு வேண்டாம், அது உரியவரை சேரட்டும் என்று நீங்கள் பரதனாக நடந்து கொள்வீர்களா என்ன? அம்மாவை தூண்டி இப்படி ஒன்றை அடையிறதுல வேண்டாம் முயற்சி காட்டுவோமே தவிர தனக்கு கிடைக்கிற ஒன்றை நீங்கள் மறுக்கிற ஒருவராக இருக்க மாட்டீங்க. அப்படின்னா கதையில் வந்தாலும் பரதன் நாம் பின்பற்ற வேண்டிய, நாம் நேசிக்க வேண்டிய ஒருவன். இன்னொருவர் இருக்கிறார், அவர் இதிகாசத்தினுடைய நாயகர், தந்தைக்காகவே வாழ்ந்த மனிதன், அவர்தான் பீஷ்மர். தந்தைக்காகவே அவர் தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறார். தந்தை ஒரு இளம்பெண்ணை பார்த்து இளம்பெண்ணின் மீது ஆசை கொண்டுட்டார். அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யணும்னா மகன் கண்டிக்கணும் இல்லையா தந்தையை? தந்தையினுடைய பலவீனங்களை எதையும் மகன் கண்டிக்கவே இல்லை. கண்டிக்காதோடு தந்தையின் மீது அவன் எவ்வளவு அன்பு செலுத்தினான்னா, அப்பா என்ன செய்தாலும் சரி, அப்பாவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான் எனக்கு இருந்து. தந்தைக்காகவே ஒரு மனிதன் வாழ முடியும் என்றால் எவ்வளவு வாழ முடியும் என்பதற்கு பீஷ்மர் ஒரு உதாரணம். ஆனால் அந்த பீஷ்மர் தந்தையால் வளர்க்கப்பட்ட பிள்ளை இல்லை. அவர் பிறந்தவுடனே கங்கைக்கு கொண்டு போயிடுறாங்க. தந்தை அவரை வளர்க்கவில்லை, தந்தை உருவாக்கவில்லை. தாய் தான் வளர்க்கிறாள், தாய் தான் ஆளாக்குகிறாள், தாய் தான் அவரை வாலிப வயது வரை வளர்த்து தந்தையை பார் என்று அனுப்புகிறார். அதை படிக்கும் போது நான் ஆழ்ந்து மகாபாரதம் படித்தேன். படிக்கும் போது என் மனதில் தோன்றியது, கணவனை பிரிந்து தனியே வாழுகிற பெண் பிள்ளையை வளர்ப்பானால் அந்த பிள்ளை அன்பால் உருவானவனாகத்தான் வளரும். அவனை நேசிப்பதற்குத்தான் அடையாளமாக உருவாக்குவா. அப்பா இல்லை, இந்த பிள்ளையை நாம தப்பா வளர்த்துட்டோம்னு சொல்லிடக்கூடாது என்பதால் எல்லாவற்றிலும் பீஷ்மரை சரியாக வளர்க்கிறார். கடைசி வரை பீஷ்மர் தந்தைக்கு கொடுத்த சபதத்தை மாறாதவராக, நித்திய பிரம்மச்சாரியாக, அவ்வளவு பெரிய போர் வீரனாக, நிகரற்ற ஒரு ஆளுமையாக, மகாபாரதத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறார் என்றால் நாம பீஷ்மரிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். என்ன என்றால், தந்தையின் பொருட்டாக ஒரு மனிதன் வாழலாம் என்பதை. தந்தையோடு பிணக்கு கொள்வது, முரண்பாடு கொள்வது, எதிர்ப்பது, அது தனி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே காப்பியத்திற்குள் தான் இப்படி ஒரு கதாபாத்திரமும் எழுதப்படுகிறது. அப்படின்னா இதிகாசம், எழுத்து, வாழ்க்கை எல்லாவற்றிலும் நன்மை தீமை என்று இரண்டு இருக்கிறது. நன்மையினுடைய பக்கத்தை இலக்கியம் அதிகம் சொல்லிட்டே இருக்கு. நன்மையினுடைய அடையாளங்களை அடையாளப்படுத்திட்டே இருக்கு. தவறு யார் செய்தாலும் அந்த தவறை தண்டிக்க வேண்டும் என்பதை இலக்கியம் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் இலக்கியத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இலக்கியம் அவர்களையெல்லாம் அதனுடைய நாயகர்களாக இன்றைக்கு வரைக்கும் அடையாளப்படுத்திட்டே இருக்கு.